நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷத்தமதோ நித்யம் விரஜாமி சரணம் ஹரிம். ய சிவோ நாம ரூபாப்யாம் யா தேவி சர்வமங்களா தயோகோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜயமங்கலம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து. அத்தனை பேருக்கும் சர்வமங்கலம் உண்டாகட்டும். சிவபெருமானுடைய சரணங்களிலே பத்ர புஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக. சிவனொடுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனொடுக்கொப்பார் இப்பாரினில் இல்லை. புவனம் கடந்து பொன்னொலி மின்னும் தவன சடைமுடி தாமரையானே. சிவ வழிபாடு, பஞ்சாட்சரம், புராதனமான சிவாலயங்கள், அவற்றிலே பாடல் பெற்ற சிவாலயங்கள், இதெல்லாம் தரிசனம் பண்றதே என்ன ஆகுதுன்னா மனசு செம்மைப்படுறது. மனசுல இருக்கக்கூடிய விகாரங்கள் எல்லாம் போய் மனசு அழகாயிடுறது. மனசு அழகானா முகத்துல தேஜஸ் வந்துடுறது. அப்படி சிவாலய தரிசனமும் சிவ சிந்தனையும் மரணத்தை கூட மாத்திடும். அது என்னது அப்படின்னா சிவத்தொண்டு. நாம் கோவில் ராஜகோபுரத்துல பிரவேசம் பண்ணதுலேருந்து ராஜகோபுரத்தை தாண்டினோன்னு இருக்கக்கூடிய துதத்சம்பம், பலிபீடம், நந்தி, துவாரபாலகா, சுவாமி, அம்பாள், பரிவார மூர்த்தி, பிரகாரங்கள் அப்படின்னு எல்லா இடத்துலையும் சுவாமி இருக்கு. அங்கெல்லாம் வெறும் பஞ்சாட்சர ஜபமும் மனசை தூய்மையா வச்சுட்டு இருந்தாலே சுவாமி பக்கத்துல வந்து அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சு விடுவேன். அதனால சிவாலயம் போகிறதே மிக தூய்மை, சரீர தூய்மை, மன தூய்மை மிக 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 அவசியமானது. நாம பிராகிருதமா இருக்கக்கூடிய அந்த இடத்த மறந்து போய் கூட தப்பு பண்ணிடப்படாது. அதுல ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். ஒருத்தன் ஒரு ஜோசியரை பார்க்க வரான். இன்னைக்கு ஜோசியர்லாம் ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா உட்காந்துட்டு இருக்க. அந்த காலத்துல அக்ரஹாரத்துல திண்ணையில உட்காந்துட்டு இருப்பார். சாதாரணமா யாராவது ஏதாவது கேட்டா அவாகிட்ட பிரதி உபகாரமா எதுவும் வாங்கிக்க மாட்டேன். நீ என்ன பண்றன்னா ஏதாவது கோவில்ல தீபத்துக்கு எண்ணெயை கொடு, அந்த கோவிலை போய் சுத்தப்படுத்து. யாராவது ஒரு ஏழை மாணவன் இருந்தானா அவனுக்கு வித்தைக்கு ஏதாவது ஒரு நாளை முடிஞ்சதை கொடு, யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடு. இவ்வளவுதான் சொல்லுவேன். ஏன்னா ஜோஷம்ங்கிறது பிரவர்த்தி கிடையாது. பிரவர்த்தினால ஜோதிடத்துல வெற்றி அடைய முடியும்னா அடைய முடியாது. அவ பெரிய பிரபல்யமா இருக்கலாம், அது வெற்றி கிடையாது. இவளுடைய வாக்குல நாவிரு சரஸ்வதி நற்றுணையாகன்னு வரணும். அப்படித்தான் அந்த காலத்துல எல்லா விதமான சேவையும் இருந்தது. இதை தொழில்னு சொன்னோம்னா சரியா வராது, அது தர்மம், சேவைன்னு சொல்லணும். அப்படி ஒருத்தன் வரான், ஒரு ஜோசியர் ஒருத்தரை பார்க்க. அடுத்து அவனுடைய ஜாதக கட்டை பிரிக்கிறார், எடுத்து பார்க்கிறார். அவனையும் பார்க்கிறார், இந்த கட்டையும் பார்க்கிறார். திண்ணையில உட்காந்துட்டு இருக்கார். எதிர்த்த திண்ணையில அவன் உட்காந்துட்டு இருக்கான். கீழே வச்சுட்டு, நீ என்ன பண்ற அப்படின்னா நாளைக்கு மத்தியானமா வா, நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கட்டி கையில கொடுத்து நீ போயிட்டு வான். அவன் வாசப்படி கீழே இறங்கி 4 தப்படி நடக்கிறத அவனை தட்டி கூப்பிட்டு, நேரம் அவனுடைய வீட்டுக்கு போ, ஒரு இடத்துல நிற்கப்படாது, போ கிளம்பி அப்படின்னு. இவன் கிளம்பி கொஞ்ச தூரம் போனா மழை பிடிச்சிருக்கு, நல்ல மழை. இவனுடைய
ஊர் போய் சேர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும், வயல் வழியா போகணும். இப்படி வயல் வழியா அவன் போகிறத, இப்படி வயல் வழியா கொஞ்சம் தூரம் போறான். அவனுக்கு ஒதுங்க இடம் கிடையாது. இன்னும் நல்லா நனைஞ்சிடுவோம் போல இருக்கேன்னு திரும்பறான். ஒரு பாழடைஞ்ச மண்டபம், அப்படி அங்க ஒதுங்கி நிற்கிறான். அப்படி அந்த மண்டபத்துல அவன் ஒதுங்கி நிற்கிறத, அவன் நிற்கிறதுக்கு எதிர்த்தா மாதிரி ஒரு சிவன் கோவில். இவன் அந்த மண்டபத்துல நிற்கிறான், மழை பெஞ்சுட்டு இருக்கு. இந்த சிவன் கோவிலை பார்க்கறான். ஆஹா, பகவான் நமக்கு ஏதாவது பிரவர்த்தி கொடுத்திருந்தாருன்னா இந்த கோவிலை நன்னா பண்ணலாமே. இப்படி போயிடுத்த இந்த கோவில், இந்த கர்ப்பகிரகத்தை இது மாதிரி பண்ணினா நன்னா இருக்கும், அர்த்த மண்டபத்தை பண்ணினா நன்னா இருக்கும், இந்த ராஜகோபுரத்தை சரிப்படுத்தினா நன்னா இருக்கும், பாழடைஞ்சு போய் கிடக்க இந்த கதவை இதை சரி பண்ணினா நன்னா இருக்கும். ஒண்ணுமே இல்லைன்னா கூட இனிமேல் தினம்தோறும் காலையில வந்து இந்த இது மேல இருக்கக்கூடிய மேஞ்சு போய் இருக்கக்கூடிய அந்த செடி கொடிகள் எல்லாம் பிடிக்கி இதை பெருக்கி இங்க ஒரு தீபமாவது போடணும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இந்த கோவிலை பார்க்கறான். வேற ஒன்றும் கிடையாது மனசுல அவனுடைய நினைப்பு. இந்த மண்டபம் எதிர்த்தா மாதிரி இந்த பாழடைஞ்ச மண்டபத்துல நின்று இது எல்லாத்தையும் பார்த்து அப்படியே யோசனை பண்ணலாம். கண்ணுல தண்ணி வருது. இவனோட நேரம் மழை நின்றுடுது. சரி, நாளைக்கு இப்படி இருந்து இதை ஏதாவது நம்ம பண்ணணும்னு நினைச்சிட்டு அந்த மண்டபத்தை விட்டு வெளியில வரான். அந்த மண்டபத்துல அது வரைக்கும் அந்த மண்டபம் நின்றுட்டு இருந்தது. இந்த வெகுவான மழையினால அந்த மண்டபம் தாங்க முடியாமல் இடிஞ்சு அப்படியே சரிஞ்சு விடுறது. தள்ளி போய் நின்று இப்படி பார்க்கறான், மறந்து விட்டான். இந்த ஞாபகம் அப்படி அவனுடைய மனசுல பசுமரத்தாணி மாதிரி பதிஞ்சிருது. போறான், தன்னோட வீட்டுக்கு போயிட்டான். ராத்திரி பூரா ஆறுது. மறுநாள் காலையில பொழுது விடுகிறது. எப்பயும் போல குளத்தங்கரையில வந்து குளிச்சான். நெத்தி நிறையா விபூதியை பூசிட்டான். ஜாதக கட்டை எடுத்துனா திருப்பி கிளம்பி இவரை பார்க்க வந்தான். ஜோஷியர் அப்பதான் தன் நாத்துல பூஜை எல்லாம் முடிச்சுட்டு திண்ணையில உட்காந்துக்கிறார். இப்படி இவனை பார்க்கிறார். ஜாதக கட்டை கொடுத்த உடனே கையில வாங்குறார். அவனை பாதாதி கேசம் பார்த்துட்டு உட்கார சொல்றார். உட்காந்துட்டு கீழே வைக்கிறார். நீ எப்படி வந்த அப்படின்னு முதல் கேட்டார். அவனுக்கு புரியல. நேற்றுக்கு எப்படி வந்தாரு அதே மாதிரி தான் வந்தேன். கட்டை பிரிக்கிறார், திருப்பி கீழே வைக்கிறார். ஒரு கணக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு கீழே வைக்கிறார். அப்பா, நேற்றுக்கு என்ன நடந்தது? இங்கேருந்து கிளம்பினதுலேருந்து நீ சொல்லி பார்ப்போம்னாராம். இங்கேருந்து கிளம்பினேன், போனேன், மண்டபத்தில் நின்றேன், மண்டபத்திலேருந்து வெளியில வந்தேன், அது சரிஞ்சித்து. அதுக்கப்புறம் அதுவே எனக்கு அந்த பயமே தாங்கல. ஏதோ நேற்றுக்கு உங்கள்கிட்ட வந்த முகூர்த்தம் என்னை இறைவன் காப்பாத்திட்டாங்க அப்படின்னு. அவர் சிரிச்சுட்டே சொன்னாராம், அப்பா, நேற்றுக்கு உனக்கு கண்டம், நேற்றுக்கு உனக்கு மரணம் சம்பவிக்க வேண்டியது கிரகங்களினுடைய அமைப்பின்படி. நீ காப்பாற்றப்பட்டிருக்கிறாய் அப்படின்னா உன்னே ஒண்ணுதான் பண்ணணும். என்ன அப்படின்னா, ஒரு சிவாலயத்தை கட்டி கும்பாபிஷேகத்தை பண்ணி இருந்தா அவன் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அந்த சிவாலயத்துல அவனுடைய மரணம் சம்பவிக்கக்கூடிய சமயத்துல நெய் தீபம் போட்டிருந்தா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு. நீ இது மாதிரி ஏதாவது பண்ணின? அப்படிலாம் ஒண்ணுமே பண்ணலங்க ஐயா. ஆனா மனசால நினைச்சேன் நான். இவன் எந்த சந்தர்ப்பத்துல மனசால நினைச்சானோ அந்த சந்தர்ப்பத்துல இவனுக்கு மரணம் சம்பவிக்க வேண்டியது இருந்தது. இவன் மனசால நினைச்ச காரணத்தினால பகவான் அவனை காப்பாத்தி கொடுக்கிறார். மனசால பகவான நினைச்சாலேயே மரணத்தை தள்ளி போக வைக்கக்கூடிய ஆற்றல் சிவசிந்தனையினால உண்டாகிறதுனா சிவாலயத்தை தரிசனம்னா அல்பாயுசு கிடையாது. முதல்ல அடுத்தது ஆயாச மரணம் கிடைக்கும். இதுதான் ரொம்ப உத்தமம். மரணம் சம்பவிக்கிறதே பெரியவாள்லாம் சொல்லுவா, இந்த உடம்பிலே இருந்து இருக்கக்கூடிய 9 வாயில் வழியாக இந்த உயிரானது புறப்பட்டு போகிறதே அவ்வளவு அவஸ்தைப்படும். வழி கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. இந்திரியங்கள் உணர ஆரம்பிக்கும். எதை எடுத்துக்கலாங்கிறது அது தயார்படுத்தும். இது இந்த ஜென்மால பண்ணி இருக்கக்கூடிய வினை சார்ந்த வழியை எடுத்துக்கும். ஞானிகளுக்கு சிரசானது வெடிச்சு அது வழியா வெளியில போய் சிரித்த முகத்தோட பேசாம இருப்பா. அல்பமான மலடாளுக்கு மலமூத்திராது வழியா வெளியில போய் அவளுக்கு அல்ப ஜென்மம் கிடைச்சிடும். ஆனா பாருங்கோ, பகவான் நினைக்கிறவாளுக்கு
அநாசாஜேன மரணம் வினா தைத்தியேன ஜீவனம் தேகமே கிருபையா சம்போ அப்படின்னு சிவபெருமானை சம்போன்னு யார் நினைக்கிறாளோ அவளுக்கு எல்லாமே சுகம். அப்பேற்பட்ட சிவாலய தரிசனம், சிவ சிந்தனை. அவன்கிட்ட சொன்னாராம், அப்பா நீ மனசால அந்த இடத்துல இருந்து நினைச்ச பத்தையா, அப்ப உன்னை பகவான் காப்பாத்தினார். சிவ வழிபாடு, சிவ தரிசனம், சிவாலயத்திற்கு செல்லக்கூடிய அந்த நிலை, இதெல்லாம் ஜென்மால எப்ப எப்படி கிடைக்கும்னா, நடையும் தழற தேகம் ஒடுங்க நாவது குழற கண்கள் மங்க என்ன செய்வாய் துணையார் வருவார் மனமே கணமும் மறவாதே ஜக தீசன் மலர் பதமே. நல்ல ஞாபகம் இருக்கிறதே பகவானை நினைச்சுட்டே இருப்போம், பகவானை தொழுதுண்டே இருப்போம், பகவானை நமஸ்காரம் பண்ணிட்டே இருப்போம். ஜென்மாவே இல்லாமல் ஆக்குவோம். எல்லாம் சிவனருள். தித்திக்க தித்திக்க சிவபெருமானை நினைத்து அருள் பெறுவோம். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய்.